ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட் 9 நெய்தல் மீட்சி இயக்கம் பற்றி பார்க்கலாம். அதாவது காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து சென்னை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களை மீட்பதற்காக தமிழக அரசின் புதிய திட்டம் தான் நெய்தல் மீட்சி இயக்கம் அப்படிங்கிற திட்டம். ஸோ இதுக்காக 2000 கோடி திட்டம் வகுத்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சென்னை மாநகராட்சி 2022 ஒரு அக்டோபரில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதில் சென்னை காலநிலை மாற்றத்தால் கடல் நீர் மட்டம் சுமார் ஒரு 7 சென்டிமீட்டர் உயரும். ஸோ அதனால் 100 மீட்டர் இந்த கடல் தண்ணி உள்ளே வர்றதுனால கடலுக்குள்ளே நிலப்பகுதி மூழ்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 2001ஆம் ஆண்டில் சென்னையோட ஒரு 67 சதுர கிலோமீட்டர் பரப்பு கடல் நீரில் மூழ்கிவிடும் அபாயம் உள்ளது. ஸோ இதுக்காகத்தான் அந்த பாதிப்புகளிலிருந்து, குறிப்பாக வட சென்னையில் 10 லட்சம் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் கொடுத்துருக்காங்க. இந்த பாதிப்புகளிலிருந்து மக்களை காக்க தான் 2000 கோடி செலவில் நெய்தல் மீட்சி இயக்கம் உலக வங்கி நிதியுதவியுடன், இது ரொம்ப முக்கியம், தமிழக அரசு அறிவிச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இதோட நோக்கங்கள் பாருங்கள்: கடல் அரிப்பை தடுத்தல், கடல் மாசுபாட்டை தடுத்தல், கடல்சார் உயிரியல் பன்முகத்தன்மையை பாதுகாத்தல். ஓகேவா? நெய்தல் மீட்சி இயக்கம் குறித்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு மெயின்ஸ்லையும் கேட்கலாம். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் பற்றி சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிக்கூடங்களை அனைவரின் பங்களிப்புடன் தரம் உயர்த்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு தான் நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது. இதோட தலைவராக தொழிலதிபர் வேணு சீனிவாசனம், தூதுவராக செஸ் வீரர் விஸ்வநாதன் ஆனந்த் இவங்களை நியமிச்சிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியமானது. இந்த திட்டம் எதுக்கு அப்படின்னா அரசு பள்ளிக்கூடங்களை அனைவரின் பங்களிப்புடன் தரம் உயர்த்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு தான். ஓகேவா? நம் பள்ளிக்கூடங்களை மேம்படுத்த உலக தமிழர்களும் தொழில் அதிபர்களும் உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ.